சன் டிவில நல்லா போயிட்டு இருக்க இனியா சீரியல் முடிய போற செய்தி தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் கொடுத்திருக்கு. நல்லா போயிட்டு இருக்க இந்த சீரியல் ஏன் முடிய போகுது, எப்போ முடிய போகுது அப்படிங்கறத பத்தி தான் இப்போ இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சன் டிவில பிரைம் டைம்ல மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் இனியா சீரியல். இந்த சீரியல்ல வர ஆலியா மானசாக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் ராஜாராணி சீரியல்ல இருந்தே இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ராஜாராணி சீரியலுக்கு அப்புறம் ஆலியா மானசா நடிக்கிறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த சீரியலுக்கு இருந்துச்சு. இந்த சீரியலும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம போச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். மேலும் இந்த சீரியல் 2022 டிசம்பர் மாசம் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 600 எபிசோட்க்கு மேல ஒளிபரப்பாகி இருக்க நிலையில இன்னும் ஒரு சில வாரத்தோட இந்த சீரியல் முடிய போறதா ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணம் சன் டிவில அடுத்தடுத்து பல புது சீரியல்கள் வரப்போறனால இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வர போறதா சொல்லப்பட்டிருக்கு. என்னதான் இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல நல்ல ரேட்டிங்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாலும் ஒரு சில காரணத்துக்காக இந்த சீரியலை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இன்னும் சொல்ல போனா ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த சீரியலுக்கு டைம் ஸ்லாட் பிரச்சனையாவே இருந்துச்சு. லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் 2 முறை டைம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணாங்க. இப்ப வரைக்கும் அந்த டைம் ஸ்லாட் அப்படிங்கிறது பிரச்சனையாவே தான் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லியே ஆகணும். மேலும் இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் கிட்ட இருந்து ரொம்பவே நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்கனால சீரியலை இப்ப முடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சோஷியல் மீடியால தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியலுக்கு பதிலா டெல்னா டேவிஸ் நடிக்கிற ஆடுகளம் அப்படிங்கிற ஒரு புது சீரியலை ஒளிபரப்பு பண்ண போறதா சொல்லப்பட்டு இருக்கு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க இனியா சீரியல் முடிய போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் விக்ரம் இனியா ஜோடிய உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னும் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.